கடை டாஸ்மாக் கடை திறக்கல, அதுல கிட்ட வருவாய் வரல, டிரான்ஸ்போர்ட் வருவாய் வரல, ரோட் டாக்ஸ் வருவாய் வரல, பத்திரப்பதிவு வருவாய் வரல, ஜிஎஸ்டி வருவாய் வரல, பெட்ரோல் டீசல்ல வரி வருவாய் அது வரல. ஒட்டு மொத்தமாக கொரோனா காலத்துல அப்பொழுது அரசாங்கத்துக்கு எவ்வித வருவாயும் இல்லாத போது கூட 40,000 கோடி கொரோனாக்கு செலவழிச்சோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அண்ணா திமுக ஆட்சிக்கிட்ட பொழுது ஒரு யூனிட் ஜல்லி 2,500 ரூபாய், இன்னைக்கு ஒரு யூனிட் ஜல்லி 4,500 ரூபாய். எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில 3,000 ரூபாய், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5,500 ரூபாய். ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்ல அண்ணா திமுக ஆட்சியில 240 ரூபாய், திமுக ஆட்சியில 350 ரூபாய். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில 40,000 ரூபாய், இன்றைக்கு ஒரு டன் கம்பி 70,000 ரூபாய். அதுவே ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில ஒரு செங்கல் 12 ரூபாய், மரம் 200% விலை ஏறிட்டது. இன்னும் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் கனவுலதான் வீடு கட்டலாம்.